ஆகவே அதற்கு முன்பாக தேர்தலுக்கு அடித்தளமாக, வெற்றிக்கு அடித்தளமாக ஒரு ஆர்ப்பாட்டம் 1991 திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதிமுக சார்பில் அம்மா ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கும் போது நான் கைது செய்யப்பட்டு திரு மதுரை ஜெயிலில் அடைக்கப்பட்டேன். வெளியே வரும்போது திமுக ஆட்சி கிடையாது, அடைக்கப்பட்டது. என்னை ஒரே ஒரு ஆள் தான் அரெஸ்ட் பண்ணாங்க, பிரிவென்ட் அரெஸ்ட் பண்ணி எனக்கு ஜெயிலுக்கு அடிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு தொண்ணூத்தொன்று எனக்கு என்ன வயசு இருக்கும், சின்ன ஆள் அதை கொண்டு அழைச்சிட்டேன். அது எது சொல்லுங்கன்னா, அந்த ஆர்ப்பாட்டம் கடைசி நேரத்தில் ஒரு ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கிடும். இன்னைக்கு இப்போ எடப்பாடி அறிவிச்சிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமும் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உறுதியாக உருவாக்கும். ஆர்ப்பாட்டம் என்பது எந்த நேரத்திலும் இப்போது ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது திமுக அரசு தான், திமுக கட்சி தான், ஸ்டாலின் தான். நிர்வாகம் சரியில்லை, எதற்கெடுத்தாலும் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொள்கின்ற பணியைத்தான் இன்றைக்கு திமுக அரசு செய்கிறது, ஸ்டாலின் செய்கிறார். மொத்தத்தில் எங்கு பாருங்கள், காலையில பேப்பர், தந்தி பேப்பரை எடுத்தோ, தினமலர் பேப்பரை எடுத்தோ, தினமணி எடுத்தோ, தினத்தந்தி எடுத்தோ, தினையிதழ் எடுத்தோ, எந்த பேப்பர் எடுத்து பாருங்க, மீடியாக்கள் எந்த மீடியாக்கள் திருப்பி பாருங்க, எதுல பார்த்தாலும் எதாவது படுகொலை, எதையாவது படுகொலை, பட்டப்பகல் படுகொலை, விரட்டி வெட்டி படுகொலை, வாலிபர் கொலை, சிறுமி கற்பழிப்பு, முதாட்டி கற்பழிப்பு, மாணவி கடத்தல், இப்படித்தான் செய்து வருது. இந்த ஆட்சியில திமுக ஆட்சி மிகப்பெரிய ஒரு மோசமான ஆட்சியை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆக எடப்பாடியார் போராடி கொண்டே இருக்கிறார் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதிலே. இருந்தாலும் ஜனநாயக நாடு, தேர்தல் என்ற ஒரு நடைமுறை இருக்கின்றது. அந்த நடைமுறையில் நம்முடைய வெற்றி என்பது மிக பிரமாண்டமான வெற்றியாக இருக்க வேண்டும். எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்திலே மே மாதம் குடியேற்றப் போகிறார், தேசிய குடியேற்றப் போகிறார், இது உறுதி. அதற்கு நம்முடைய பங்களிப்பு சிவகாசி தொகுதி, ராஜபாளையம் தொகுதி, சிலித்தூர் தொகுதி, விருதுநகர் தொகுதி, சாத்தூர் தொகுதி, திருச்சுழி தொகுதி, அருப்போடு தொகுதி, 7 தொகுதிகள் அதிமுக. எடப்பாடியார் வைத்திருக்கின்ற வலையிலே திமுக வகையாக சிக்கிக் கொள்ள போகிறார். எடப்பாடியார் சுத்தி வலைய வச்சிட்டார் திமுகவுக்கு. அந்த வலை என்ன வலை என்கிறது ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்கணும். அந்த வலையில சிக்கி திமுக வரவே முடியாது, தப்பவே முடியாது. திமுக கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருத்த ஏமாற்றத்தை இந்த தேர்தல் முடிவுகள் அமையும். நல்ல ஜனநாயகமான ஒரு ஆட்சி, நியாயமான ஒரு ஆட்சி, அடித்தட்டு மக்களுக்கும், உழைக்கின்ற மக்களுக்கும், உண்மையான மக்களுக்கும், படிக்கின்ற மாணவிகளுக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அரசை, எம்ஜிஆர் அரசை, அம்மாவுடைய அரசை, ஒரு ஜனநாயக அரசை எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு நாம் அத்தனை பேரும் போராட வேண்டும். களத்தில் என்று நாம் போராட வேண்டும். அதற்காக உங்களது பங்களிப்பை எல்லாம் தாருங்கள். பணிகள் இருக்கும், உங்களுக்கு பணிகள் இருக்கும். சில பேருக்கு நான் போன் போட்டேன், நான் தூத்துக்குடி இருக்கேன்னு சொல்றார் ஒருத்தர் நான் திருச்சிக்கு காலையில் தான் போனேங்கிறார். காலையில் போனா கூட கிளம்பி வந்தால் 3.5 மணி நேரம் தான் வந்துடலாம். தேவை இருக்கிறது. விவரங்களை சொல்ல போனிலே சொன்னால் கூட அதனுடைய உண்மைத்தன்மை, வேகத்தன்மை புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆகவே உட்கார வைத்து பேசினால்தான் இது உண்மையாக இருக்கிறது. நாம் ஆர்ப்பாட்டம் செல்ல வேண்டும், ஆட்களை அழைத்து செல்ல வேண்டும். நம்ம இடத்துல இங்கே 100 கார் இருக்கு. சிவாஜி 100 கார்ல 5 பேர் எத்தனை என்னாச்சு, 500 பேர். இன்னும் 2-3 வேன் எடுத்தா போதும், ஒரு 10 வேன் 20 பேர் எடுத்தா போதும், 1000 பேர் ஈஸியாக வந்துடுறாங்க. 1000 பேர் அங்கே ஒரு 2000 பேர், தொகுதிக்கு 1000 பேர், விருதுநகரில் ஒரு 2000 பேர், 5000 பேர் ஈஸியாக சேர்க்கலாம். அதனால செவ்வாய்ஸ்தூர்லேருந்து நம்முடைய தொகுதி சார்பாக ஒரு 1000 பேர் நம்ம கொண்டு போகணும். 1000 இளைஞர்களை கொண்டு போகிற பணியை நம்முடைய நிர்வாகிகள், ஒன்றிய செயலர்கள், நகர செயலர்கள் செய்ய வேண்டும். நம்முடைய ஒன்றிய செயலர் தம்பி கருப்பணி லட்சுமி நாராயணன் அங்கே எவ்வளவு பேரை கூட்ட முடியும்? அவரால் அங்கே வரக்கூடியவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும். அவர்கள் வரக்கூடியவர்களை 17ஆம் தேதி லீவ் போட்டு வரக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அதுபோல் நம்முடைய ஆரோக்கியராஜ் கிழக்கு ஒன்றியத்தில், தெற்கொண்டியத்தில் தம்பி பாலாஜி எத்தனை பேர்? சாம் பகுதியில், பிரசாம் பண்ணி அந்த பகுதியில், செய்த சுல்தான் அந்த பகுதியில், அங்கே கிருஷ்ணமூர்த்தி எம்பி கிருஷ்ணமூர்த்தி அந்த பகுதியில், சரவணகுமார் அந்த பகுதியில், அப்பாத்துறை அந்த பகுதியில், இவர்களை எத்தனை பேர்களை, எத்தனை நபர்களை, எத்தனை கட்சி நிர்வாகிகளை அழைத்து வர வேண்டும் என்ற உண்மையான தகவலை எனக்கு சொல்லிவிட்டு சொன்னால் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வரலாம். அடுத்தடுத்து நம்ம கட்சி பணி இருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்திலே பத்திரிகையாளர்களும் பொதுமக்களும் என்ன நடக்கிறது, ஆர்ப்பாட்டம் எப்படி வருகிறார்கள், அதிமுக கட்சி கொடியேந்தி சாரை சாரியாக அணிவகுத்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்மை பார்க்கின்ற பொதுமக்கள், நம்மை பார்க்கின்ற பப்ளிக், சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும்
நினைப்பார்கள், முடிவெடுத்து விடுவார்கள். அண்ணா திமுக தான் ஜெயிக்கும், தான் ஜெயிக்கும், முதலமைச்சர். விருதுநகர் மாவட்டத்தில் நாம் வைத்ததுதான் சட்டம் என்பதை நிலைநிறுத்துகின்ற வகையிலே 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டும். நம்ம எதிர்க்கின்ற துணிச்சல் எவனுக்கும் கிடையாது, திமுகவுக்கு எந்த காலத்திலும் கிடையாது என்பதை தெரிவிக்கின்ற வகையிலே விளையாட்டு வேண்டும். 1000க்கும் மேற்பட்ட பெண்களை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? சுபாஷினி, ராதா, சுடர்வழி, நம்முடைய காமாட்சி, இப்படி நம்முடைய நிர்வாகிகள், சகுந்தலா, இப்படி நம்முடைய நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் பலம் வாய்ந்தவர்கள், படித்தவர்கள், ஒவ்வொரு பின்னணி உள்ளவர்கள். நீங்கள் எத்தனை பேரை கூட்டு வரப் போகிறீர்கள்? அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தகவலை எல்லாம் என்னிடத்தில் சொல்லுங்கள். நாளை உங்கள் கூட்டம் முடிந்தவுடன் நீங்கள் அந்த பணியை செய்யுங்கள். சிவகாசியிலிருந்து எத்தனை மகளிர் வருகிறீர்கள்? எவ்வளவு பேரை கூட்டு வரீங்க? அந்த தகவலை சொல்லுங்கள். கட்டாய மகளிர் வரக்கூடியவர்கள் தயவு செய்து வயதானவர்களை ஏற்ற வேண்டாம். இது வேடிக்கை பார்க்கின்ற கூட்டம் அல்ல, ஆர்ப்பாட்டத்திற்கான கூட்டம். ஆர்ப்பாட்டத்திற்கின்ற கூட்டத்தில் நிச்சயமாக அதற்குரிய உடல் தகுதி இருந்தால்தான் இன்று ஒரு அரை மணி நேரம் அவர்களால் கோஷம் எழுப்ப முடியும். ஆகவே எல்லோரையும் ஏற்றிக்கொண்டு வர வேண்டாம். ஆகவே வரக்கூடியவர்களை அழைத்து வரக்கூடிய எத்தனை பேர் என்ற தகவலை நீங்கள் நாளைக்கு மதியம் சொல்லுங்கள். எடுத்து காலையெல்லாம் உங்களுடைய மகளிர் மீட்டி முடிட்டும். ஒன்றிய செயலாளர்கள் நாளைக்கு சாயங்காலம் கூட சொல்லுங்கள். கட்சியில் இவ்வளவு பேர் வர்ற, இத்தனை கொண்டு இவ்வளவு பேர் வரைப்படம் கொண்டே கேட்கிற நீங்களே ஒரு மைக்கில் சொல்லுங்க. வந்து சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து பண்ண வேண்டும். இரண்டாவது, இன்னொன்று, இப்போ நம்முடைய பகுதி வாரியாக வந்து நிர்வாகிகளை போட்டிருக்கோம். ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு பொறுப்பு போட்டிருக்கோம். ஒரு 5 பூத்துக்கு ஒரு நிர்வாகிகள் அப்படி போட்டிருக்கோம்ல, அந்த அவங்கள பூரா வச்சு வேலையை ஆரம்பிச்சிருக்கு. தேர்தல் பணியை ஆரம்பிச்சிருக்கு. இன்னையிலிருந்து தேர்தல் பணி ஆரம்பிச்சு எத்தனை ஓட்டு ஒரு பூத்துல இருக்குன்னு அதிமுக ஓட்டு எத்தனை, உறுதியான அதிமுக ஓட்டு, நடுநிலை ஓட்டு, திமுக ஓட்டை மட்டும் கழிங்க. இவர்கள் என்ன செய்தாலும் நமக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்ற ஓட்டை நீங்கள் முட்டி முட்டி பார்க்கவே வேண்டாம். மற்ற திமுகவுக்கு போடுற ஓட்டு போக நீங்க ஓட்டு எடுங்க. சில விஷயத்தை நான் பொறுப்பாளர் சொல்லி வரேன். அந்த லிஸ்ட்டை எடுத்து வச்சிருங்க. அந்த போட்டுக்கிற பூத்து பொறுப்பாளரை வச்சு அந்த ஒன்றிய செயலாளர்கள், அந்த வட்டச் செயலாளர்கள், அந்த பொதுச் செயலாளர்கள் அந்த பணியை செஞ்சிருங்க. அந்த பணியை வந்து நீங்கள் முடிச்சுட்டு வந்து ஒரு 4 நாளில் செஞ்சு முடிச்சிருங்க. நம்ம அடுத்து சந்திக்கும் போது நம்முடைய மீட்டிங் வந்து தேர்தல் பிரச்சார மீட்டிங் தான். எல்லாம் முடிச்சு தேர்தல் வேலையை முடிச்சு எப்போதும் அறிவிக்கலாம்னு இருக்கு. அதனால 15, 16 அனைவரும் மகளிர் அணி கூட்டம் நாளைக்கு முடிஞ்ச ஒன்று கூட அறிவிச்சுடுவாங்க. இல்லை 16ஆம் தேதி எப்படி அறிவிக்கலாம், இல்லை 17ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்கணும் கூட அறிவிச்சிடலாம். எப்படியோ ஒரு 3 நாள் அறிவிச்சிடுவாங்க.